இன்னைக்கு என்ன ரெடி பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா மாப்பிளை சம்பா புட்டு மாவு நேற்று ஊற வச்சு காய வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். மாப்பிளை சம்பா புட்டு மாவு பாருங்க எவ்வளோ நல்லா திரிதிரியாக இருக்குது பாருங்க. இப்படி இருக்கணும். அப்பதான் நமக்கு புட்டு வந்து அவ்வளோ சாஃப்டா வரும். மாப்பிளை சம்பா அரிசிக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்குன்னு உள்ள அரிசி. இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு வந்து உடம்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு அந்த மாதிரி உள்ள இதெல்லாம் இதில் இருக்குது. அந்த காலத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளைங்களுக்கு வந்து இந்த அரிசி தான் வந்து செஞ்சு கொடுப்பாங்க, சமைச்சு கொடுப்பாங்க. அதனால வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கானது இந்த அரிசி. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் நம்ம புட்டு செய்யும் போது நல்ல வாசனையாக இருக்கும். ஆமாம் மம்மம். இது பூங்கார் அரிசி புட்டு மாவு. மாப்பிளை சம்பா எப்படி வந்து ஜென்ஸுக்கு உள்ள அரிசின்னு சொன்னா அதே மாதிரி பூங்கார் அரிசி வந்து லேடிஸுக்கு உள்ள அரிசி. ஆமா எல்லாமே மம்மம் தான். இதான் வச்சுக்கோ. பூங்கார் அரிசி வந்து லேடிஸ்க்கு உள்ள அரிசி. நீங்க பூங்கார் அரிசி வந்து நம்ம டெய்லியுமே எடுத்துக்கலாம். டெய்லி எடுக்க முடியாட்டாலும் வாரத்துக்கு 2 நாள் எடுத்துக்கோங்க. கர்ப்பப்பையெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். டெலிவரிக்கு முன்னாடி ஒரு 3-4 மாசத்துலேருந்தே நம்ம இந்த அரிசியை வந்து பிரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணுங்களுக்கு வந்து நம்ம இதை செஞ்சு கொடுத்தோம்னா நார்மல் டெலிவரி கண்டிப்பாக ஆகும். அதே மாதிரி டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் கூட நம்ம வந்து இந்த பூங்கார் அரிசியில் வந்து நம்ம இட்லி, தோசை, அப்புறம் வந்து கூழ், கஞ்சி எல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அப்படி செஞ்சு கொடுக்கும்போது திரும்ப நமக்கு வந்து பழையபடி உடம்பு வந்து நார்மலாக ஆகும். நமக்கு நார்மலாக நல்லா ஸ்ட்ராங் ஆகி நல்லபடி நார்மல் ஆகும். அதுவும் இல்லாமல் கர்ப்பப்பையில் இருக்க புண்ணு இன்னும் எல்லாமே வந்து சரியாகும், நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். கண்டிப்பாக வந்து பூங்கார் அரிசியை ட்ரை பண்ணுங்க. லேடிஸ்க்கு வந்து ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்களுக்கு கூட நம்ம இந்த பூங்கார் அரிசியில் வந்து இந்த புட்டு மாவு, அப்புறம் இட்லி, தோசைலாம் செஞ்சு கொடுங்க. இந்த பூங்கார் அரிசி புட்டு மாவு, மாப்பிளை சம்பா புட்டு மாவுலாம் நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இருக்குது. நீங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லைனா வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இப்போ ஆஃபர் போய்கிட்டு இருக்குது. 1500 மேலே வாங்குறவங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது. அதே மாதிரி 5000 மேலே வாங்குறவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து ஆஃபர் இருக்குது. இந்த மம்மம் அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. நம்ம இதை வந்து வேக வச்சு தான் நம்ம சாப்பிடணும். சரியா? ஓகே. என்னம்மா இப்படி இருக்குது? இதை போய் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்கப்பா நீங்க. இப்படி சாப்பிடக்கூடாது. இதை நம்ம வேக வச்சு சீனி போட்டு சாப்பிடணும். ஓகேயா? சரி. அவ்வளோ டேஸ்ட் ஆகுதா? டேஸ்ட் ஆகுதா? அரிசி நல்லா ருசியா இருக்கு. ஓகேவா? வாய் ஏன்னா இன்னும் பிடிச்சிருக்கா உனக்கு இந்த அரிசி? இது தண்டை சுத்து தானே. இங்கே